என்னதான் ஏஐ புரட்சி பண்ணுது, ஃபியூச்சர ரீஷேப் பண்ணுது அப்படின்னு பாராட்டெல்லாம் பெற்றாலுமே, அதுலயும் குறைகள் இல்லாமல் இல்லை. நல்லதுன்னு ஒண்ணு இருக்கப்ப, கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கத்தானே செய்யும். ஏஐ மிகவும் அதிநவீனமாகவும், பரவலாகவும் வளரும்போது, அதோட ஆபத்துக்களும் கூடவே சேர்ந்து வளருதுன்னு தான் சொல்ல முடியும். ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி மனித இனத்தை அழிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலன் மஸ்க் கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, ஏஐ என்னை பயமுறுத்துகிறது. ஏஐ நம்ம நினைக்கிறத விட அதிக திறன் கொண்டது. அதோட முன்னேற்ற விகிதமும் அதிவேகமானது. உண்மையிலேயே ஏஐயோட திறன் தான் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஆராய்ச்சியாளர்களே இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஐனால ஏற்படுற அச்சுறுத்தல் பற்றியும் விவாதம் ரொம்ப நாளாவே போயிட்டு தான் இருக்கு. நம்பர் 1 வேலை இழப்பு. 2025ஆம் ஆண்டுக்குள் சுமார் 85 மில்லியன் வேலைகள் ஏஐனால இழக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வேலையின்மை விகிதத்தை அதிகமாக்கும். வேலை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? வேற ஊருக்கு போவாங்க. இல்ல அவங்கவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காவே இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்குது. கம்பெனிஸ்லலாம் ரோபோஸை யூஸ் பண்றப்போ ஹியூமன் சீக்கிரமா டயர்ட் ஆயிருவாங்க. ரோபோஸ் டயர்ட் ஆகாது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அந்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்யறப்போ அந்த பணிக்கு குறைவான மனிதர்கள் தானே தேவைப்படுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வேலை இழப்பு ஏற்படுது. 2025க்குள்ள 97 மில்லியன் புதிய வேலைகளை ஏஐ உருவாக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது உண்மைதான். பட் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்காது. நிறைய ஊழியர்கள் பின்தங்கி தான் இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பின்தங்கிய நிலை தான் ஏற்படும். ஏஐ எடுத்துக்கொள்ளும் துறைகள் என்னென்னா லா அண்ட் அக்கவுண்டிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங், மேனுஃபேக்சரிங், போக்குவரத்து, ஹெல்த் கேர், ஆட்டோமேஷன் போன்ற துறைகள்லாம் இருக்கு. மனிதனுக்கு பதிலா ரோபோஸை மாற்றி வேலையில அமைக்கிறதுனால இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா முடிவு எடுக்கிறதுல உணர்ச்சி மற்றும் படைப்பாற்றல் இல்லை. ஸோ கிரியேட்டிவிட்டி இல்லாதனால புதுசாக எதுவுமே அதனால உருவாக்க முடியாது. என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே அகைன் அண்ட் அகைன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஆஃபீஸில் 2 பிரான்ச் இருக்கு. நாம இப்போ வேற பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறோம். இன்னொரு நேட்டிவ்ல இருக்க பிரான்ச்சுக்கு போனோம்னா நம்ம ஆஃபீஸில் போய் சொன்னோம்னா நம்மளோட உணர்வை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது இங்கே இல்லை. நம்பர் 2 பாதுகாப்பு அபாயங்கள். குறிப்பா டிரைவர் இல்லாம தானே இயங்கக்கூடிய வாகனங்கள், ஆயுதங்கள், உள்கட்டமைப்பை கட்டுப்படுத்தும் அமைப்புகள் இதை தான் மெயினா சொல்லியிருக்காங்க. அது செயல் எழுந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இல்ல கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணாம நிலைமையில இருந்தாலுமே கஷ்டம்தான். இப்போ நம்ம 2 வீலரோ இல்ல 4 வீலரோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு போயிடுவோம். பட் இந்த மாதிரி தானே இயங்கக்கூடிய வாகனங்கள்ல அது முடியாது. என்ன நம்பிக்கையில டிரைவர் இல்லாம ஒரு கார்ல ஏறி போறது? உயிருக்கு என்ன உத்தரவாதம்? ஏஐ அமைப்புகள் கட்டுப்பாட்டை இழந்தால் நிலைமை கைமீறி போகலாம். இல்லைன்னா மனித இனத்தையே அது அழிக்கலாம் அப்படின்னு டெக் கம்யூனிட்டில லெட்டர்ல சைன் பண்ணவங்களே சொல்லியிருக்காங்க. நம்பர் 3 பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. ஏஐ சிஸ்டம்ஸ் எப்பவுமே எல்லா மூலையில இருந்தும் கிடைக்கிற கேப் எல்லாம் பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய தொகுப்பா வச்சிருக்கு. அதோட மூலதனமே டேட்டாஸ் தான். ஸோ இங்க ஒரு தனி மனிதனோட பர்சனல் டேட்டாக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இது ஒரு பெரிய கவலை தரக்கூடிய விஷயமாகவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணாவே அக்செப்ட் கொடுத்தாகணும். டோன்ட் அக்செப்ட் கொடுத்தா உள்ள போகவும் பெருசா எதுவும் ஓப்பன் ஆகாது. ஸோ பக்கத்துல பேருக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அங்கதான் இந்த பிரச்சனைன்னு ப்ரௌசர்ல ஏதாவது சர்ச் பண்ணலான்னு போனா குக்கீஸ் பிரச்சனை. இது எல்லாமே உன் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கவான்னு பெர்மிஷன் கேட்குதா, இல்லை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு தான் தெரியல. இது எல்லாமே ஹேக்கர்ஸ்க்கு ரொம்பவே வசதியா போச்சு. நம்பர் 4 ஏஐ சார்ந்திருத்தல். மனிதர்கள் எல்லாருமே கூட்டமா சார்ந்து தான் வாழ்றோம். ஒரு ஃபேமிலியா தான் வாழ்றோம். தனியா வாழ முடியாது.
நம்ம ரோபோஸ் உள்ள வரப்பயும் இந்த நிலைமை தான். நம்ம அத சார்ந்து இருக்கிற மாரி ஒரு ஏஐ ஓவரா நம்புறது, அத சார்ந்து இருக்கிறது, அதனால படைப்பாற்றல், சிந்தனை திறன், உள்ளுணர்வு இதெல்லாம் மனிதன் இழக்க நேரிடும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT எடுத்துக்கோமே. ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு சாங் கிரியேட் பண்ணி குடு அப்டின்னா, அப்படியே கிரியேட் பண்ணி லிரிக்ஸ் நிக்கும். ஸோ அந்த இடத்துல மனிதனோட படைப்பாற்றல் எங்க போகுது? இது சாங்க்கு மட்டும் இல்ல, எல்லா ஃபீல்ட்லயும் தான். அளவுக்கு அதிகமா ஏஐ நம்பிட்டு அதையே சார்ந்து இருக்கனால, மனிதனுடைய பேச்சு வழக்குகள், உச்சரிப்புகள் இதெல்லாம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் பிரச்சனை ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி அந்த டிவிய போட்டு உடைச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த நிலைமை தான். நம்பர் 5 மனித தொடர்பு இழப்பு. கஸ்டமர் சர்வீஸ்ல ரோபோஸ வேலைக்கு அமர்த்துறது, ரோபோஸ் கூட உட்காந்து பேசுறது, ரோபோஸ் கூட சேர்ந்து வீட்ல வேலை பார்க்கறது, இந்த ரோபோஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி ரோபோஸ் கூடயே நம்ம சேர்ந்து இருக்கிறப்போ, மனிதனோட மனநிலை பயங்கரமா பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. ஏஐ கூட தொடர்பு அதிகரிக்கிறனால, மனிதனுக்கிடையே பச்சாதாபம் குறையுது. சமூக திறன்கள்லாம் ரொம்ப குறையுது. இதனால மனித தொடர்பு குறைவதற்கு இது ஒரு பெரிய காரணியா அமையுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடுக்கணும்னா, மனிதனுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் இடையே ஒரு பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். நம்பர் 6 சமூக கையாளுதல். நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா, அதுக்கு ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். நம்ம சர்ச் பண்ணாமலே. அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுல நாம சர்ச் பண்றதுக்கு ரிலேட்டடா மட்டும் இல்லாம, தேவையில்லாத வீடியோஸும் வரும். சம்பந்தம் இல்லாத வீடியோஸும் வரும். இத எத்தன பேர் ஸ்கிப் பண்றாங்க? ஸோ இது ஒரு தவறான வழிகாட்டுதலா இருக்கு. இமேஜ் இல்லன்னா வீடியோ அதுல இருக்க முகத்த மாத்துறது, இல்ல உருவத்த மாத்துறது, இன்னொருத்தர் பேசுன மாரி ஆடியோ வெளியிடுறது. இந்த மாரி விஷயம்லாம் இது உண்மையா, பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்பீடா தகவல் பரவிருது. இதனால ஒரு நம்பகத்தன்மை போயிருது. இந்த மாரி ப்ராப்ளம்லாம் ஃபியூச்சர்ல நெறையவே வர வாய்ப்பு இருக்கு. நம்பர் 7 அளவுக்கு அதிகமான சுய விழிப்புணர்வு. ஏஐயோட ரிஸ்க்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிஸ்கா பார்க்கப்படுறது இதுதான். தொழில்நுட்பம் நுண்ணறிவில் மிக வேகமாக முன்னேறும். ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமான உணர்வு பூர்வமா மாறும். அதனால கோவம், அழுகை, சிரிப்பு இதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுவும் நம்மள விட அதிகமானா அது எப்படி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்? ஸோ கட்டுப்பாட்ட மீறி தான் ஆட்டோமேட்டிக்கா போகும். அந்த மாரி டைம்ல மனித இனத்திற்கு தீங்கிழைக்கவும் வாய்ப்பு இருக்கு. சாட்பாட் லாம்டா ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கிற மாரியும், ஒரு நபர் பேசுவத போல பேசுற மாரியும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட அமைப்புகளை நிறுத்துவதற்கு எதிரா குரல்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. நம்பர் 8 நெறிமுறை சங்கடங்கள். போர், சுகாதாரம் மற்றும் முக்கியமான களங்கள்ல தன்னாட்சி அமைப்புகளை பயன்படுத்துவது ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா யார் பொறுப்பேத்துக்கிறது? நம்பர் 9 வெளிப்படைத்தன்மை இல்லாமை. ஏஐ அல்காரிதம் ரொம்ப சிக்கலானதா தான் இருக்கு. எப்படி முடிவுகளை எடுக்குதுன்னு யாராலுமே புரிஞ்சிக்க முடியல. அந்த முடிவுகள் தப்பா போனாலுமே யாரையும் பொறுப்பு சொல்லவும் முடியாது. அதுக்கு நாமளும் எதுவும் பண்ண முடியாது. ஓப்பனாவும் இல்ல, பொறுப்பையும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ எப்படி நம்பிக்கை வரும்? ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை இல்லாம தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போறோம். அங்க போய் சில திங்ஸ் எல்லாம் வாங்குறோம். அந்த திங்ஸுக்கு யார் பொறுப்பு? அந்த கடைக்காரர் தான் பொறுப்பு. ஆனா ஏஐ பொறுத்தவரையிலும் அது கிடையாது. இங்க பொறுப்பு கூறலின் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். இது ஏஐயோட பெரிய ரிஸ்கா பார்க்கப்படுது. நம்பர் 10 சார்பு மற்றும் அதனால் ஏற்படும் பிழை. ஏஐ டெவலப் பண்ணது யாரு? நல்லா படிச்சு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. அவங்க லைஃப்ல என்ன பார்த்தாங்க? அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அத பேஸ் பண்ணி தான் அல்காரிதம் டெவலப் பண்ணி இருப்பாங்க. சோ இது எல்லா மக்களுக்கும் உகந்தது அல்ல. எல்லா மக்களுக்கும் ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்படல. எல்லா சிச்சுவேஷனுக்கும் தகுந்த மாதிரி இது இல்ல. சோ எல்லா சிச்சுவேஷனுக்கும் தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுல தெளிவான நுண்ணறிவு இல்ல. எல்லா ஸ்டேஜ் பீப்புளுக்கும் சமமா இது இல்ல. பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆகுறாங்க, ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா சமூகத்துல மாறுது.
ஸோ இது ஏஐயோட பெரிய டிராபேக்கா கருதப்படுது. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பத்தி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.